السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني نافعا ورزقا طيبا وعملا متقبلا. Dear sisters, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ரமலானுடைய மூன்றாவது நோன்புல இருக்கிறோம் இன்னைக்கு. நிறைய பேருக்கு இந்த ரமலான் போன ரமலான் தான் லாஸ்ட் ரமலானா இருந்திருக்குது. நம்மளுக்கு இந்த ரமலான் அட்டன் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிறான். ஸோ இந்த ரமலான் லைக் நெவர் பிஃபோர் அப்படின்ற ஒரு இதுல வந்து நம்ம வந்து இன்ஷால்லா சேர்ப்போம். ஓகே. ஸோ இந்த ரமலான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அப்படின்னு ஒன்று பண்ண போறோம். ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அப்படின்னா என்னது? ஒரு சாத்தியக்கூறு ஆய்வு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படும், அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அந்த கம்யூனிட்டியில, நம்மளுக்கு என்ன தேவைப்படும், எந்த மாதிரி பீப்புள் அந்த ஏரியால லிவ் பண்றாங்க, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் வந்து நம்ம கொடுக்கணும், எவ்வளோ பீப்புள் நம்ம செல் பண்ற சேம் ப்ராடக்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஃபீசிபிலிட்டி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படிதானே. அந்த மாதிரிலாம் இப்போ நம்மளோட லைஃப்ல நம்ம வந்து என்ன செய்ய போறோம், பண்ண போறோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு வந்து ஃபீசிபிலிட்டி ஸ்டடினா இதோ இங்க வந்து டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம லைஃப்க்கு இப்போ அப்ளை பண்ணி நம்ம பார்க்க போறோம். இந்த துனியாவோட இதுல நம்ம வந்து அடிக்டடா இருக்கிறது, நம்ம இது வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஸோ நபி வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னது, என்னோட உம்மாவோட லைஃப் ஸ்பேன் வந்து 60 to 70 தான். ஒரு சில பேர் தான் அதுக்கும் வந்து மேல போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 60 to 70 அப்படின்றப்போ, நான் இந்த காலத்துல அவ்வளோ கூட வந்துட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இப்போ எவ்வளவோ சீக்கிரமா வந்துட்டு ஒஃபாத் நிறைய பேருக்கு வருது, நம்மளே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதுல வந்து நம்ம நபியோட ஏஜ் நம்ம இதை எடுத்துப்போமே, நபிக்கு வந்து 63 இதுல தான் வந்துட்டு ஒஃபாத் ஆனாங்க அப்படிதானே. ஸோ நம்ம இந்த 63 இயர்ஸ்ல நம்ம வந்து ஒரு நார்மலா எடுத்துப்போம், ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கால்குலேஷன் தான். ஸோ அது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம வந்து நபிசல்லம் சொல்றாங்க, நம்ம மூணு பீப்புளோட ஆக்ஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாது. யாருக்கு? ஒன்னு வந்து ஸ்லீப்பிங் பர்சன், இன்னொரு வந்து சைல்டு டில் ஹி ஆர் ஷீ grown up. ஸோ அதுதான் இந்த பாலிக் ஆகிற வரைக்கும், அவங்க வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ற வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்சேனான பர்சன், மஸ்டீனான ஒரு பர்சன் வந்து மியூட் பண்றதுக்கு இருக்கு. எஸ். ஓகே. ஸோ இதுல வந்து இந்த மூணு பர்சனோட டீட்ஸ் வந்து லைக் ஆக்ஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாது அப்படிதானே. ஸோ இதுல வந்து நம்ம வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ற வரைக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 இயர்ஸ்ல வந்து அட்டன் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன், அது வரைக்குமே நம்மளுக்கு என்ன ஆகாது, நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ 63 இயர்ஸ்ல ஒரு 15 இயர்ஸ் வந்துட்டு போயிட்டு, அப்போ எத்தனை மிச்சம் இருக்குது? 48 இயர்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தோம், ஸ்லீப்பிங் பர்சனோட ஆக்ஷன்ஸும் வந்துட்டு என்ன ஆகுது, ரெக்கார்ட் ஆகாது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ நாளுக்கு தூங்குறோம், ஒரு 8 hours வந்து டெய்லி தூங்குறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேர் அதுக்கு மேலே கூட தூங்குவாங்க, ஒரு சில பேர் கீழே கூட தூங்குவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் போட்டால் 21 இயர்ஸ். ஸோ அந்த 48 இயர்ஸ்ல இப்போ 21 இயர்ஸும் போயிட்டு, அப்போ மிச்சம் நம்ம கிட்ட இருக்குது 27 இயர்ஸ். ஓகே. ஸோ இந்த 27 இயர்ஸ் ஒரு 2 hours எல்லாத்துக்கும், ஒரு எல்லா வேலைகளுக்கும் நம்ம வச்சிருக்கிறோம், சாப்பிட்றதுக்கு, இது பண்றதுக்கு, இன்டர்நெட்டுக்கு, எல்லாத்துக்கும் 2 hours வந்து அப்ராக்சிமேட்டா தான். இதுக்கு மேலேயும் நிறைய பேர் இன்டர்நெட்ல இருப்பாங்க. ஸோ இது இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கால்குலேஷன். ஸோ இது வந்து 2 hours எவ்ரிடே கொடுத்தாலும் 5 years வந்துடுது இதுக்கே. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்க 27ல எத்தனை 5 போயிட்டு அப்போ மிச்சம் இருக்கிறது 22 இயர்ஸ். அண்ட் இதுல வந்து நான் ஒர்க்கு, அதுக்கப்புறம் குக்கிங், அதெல்லாம் வந்து ஆடே பண்ணல மற்றதெல்லாம். ஸோ அதையும் ஆட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, இதோட இன்னுமே கம்மியாக தான் வரும். ஸோ அந்த 22 இயர்ஸ்ல நம்ம வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு நீங்க வந்து இது மட்டும் என்ன வணங்குங்க, நான் தடுத்ததை நீங்க வந்து செய்யாதீங்க, நான் என்ன சொல்லிக்கிறேன், கமெண்ட் பண்ணிக்கிறோம், அதை வந்து ஹலால் ஹராம் பேணி அடங்குன்னு சொல்லிக்கிறான். ஸோ இது நடந்தா நம்மளுக்கு என்னது, சொர்க்கம். இன் ரிட்டன் நம்மளுக்கு சொர்க்கம். ஒரே ஜஸ்ட் ஒரு 22 இயர்ஸ் தான், இதோட கம்மியா கூட இருக்கலாம். அந்த இதுல நம்ம வந்து ஒபே பண்ணா என்ன ஆகுது. அண்ட் இது இன்னொன்னு ஒரு இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ரமலான்ல லைலத்துல் கதரோட இரவுல வந்து நம்ம வணங்கினா என்னது, நம்மளுக்கு வந்து 80
2 இயர்ஸ், அப்ராக்சிமேட்லி 83 இயர்ஸ் நினைக்கிறேன். 1000 மந்த்ஸோட சிறந்தது. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்பேன் அவ்வளோ இருக்குமா நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த இரவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், நம்ம அவ்வளோ வருஷத்துக்கு நன்மை செஞ்ச இந்த இது கிடைச்சிரும். ஸோ இன்ஷால்லா அல்லாஹ் நம்மளுக்கு இதுக்கு பகரமா என்ன தரேன்னு சொல்றான், சொர்க்கத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அல்லாஹ் வந்து நம்ம கிட்ட ரொம்ப ஃபேரா இருக்கணும் அப்படின்னா, நீ 22 இயர்ஸ்க்கு வந்து அமல் செய்ய, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு 100 இயர்ஸ்க்கு உனக்கு சொர்க்க தரேன் அப்படி சொல்ல. எட்டர்னல், அது வந்து அதுக்கு வந்து முடிவே கிடையாது, எண்டே கிடையாது அந்த சொர்க்கத்துக்கு. ஸோ அதை வந்து தரேன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம கிட்ட சொல்றான். ஓகே, ஸோ இந்த எல்லாமே இது எல்லாமே எதுக்கு நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்குது எல்லாமே ஒரு எதுக்கு, இந்த ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து என்னது அட்டன் பண்றதுக்கு தான். நம்ம கபருக்குள்ள வச்ச உடனே என்ன ஆவாங்க, அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து இப்படி வச்சுட்டு அடக்கிட்டு போன உடனே நம்மளோட ரிலேட்டிவ் சும்மா இருக்கட்டும், வாப்பா இருக்கட்டும், சன்னு டாட்டர் எல்லாமே லீவ் பண்ணிடுவாங்க அப்படிதானே. ஸோ அவ்வளோதான், நம்ம மட்டும் தனியா நம்ம கபூர்ல நம்மளோட அமல்களை வச்சு மட்டும்தான் நம்ம இருக்க போறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அவங்க போன அப்புறமே அடுத்த நிமிஷமே யார் வந்துருவா, முன்கர் நக்கீர் 2 மலக்குமார்கள் நம்ம கிட்ட வருவாங்க. ஸோ அந்த 3 கொஸ்டின் கேட்கறதுக்கு, மன் ரப்புக், மா ஹுவ தீனுக், மன் நபியுக், இந்த 3 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு தான். இப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியா சொல்லிடலாம், அல்லாஹ் தான் வந்துட்டு என்னோட இறைவன், இஸ்லாம் தான் வந்துட்டு என்னோட ரிலிஜன், நான் ஐம் ப்ரவுட் டு பி முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து உண்மையாவே லா இலாஹ இல்லல்லான்ற இதுல வாழ்ந்து, இஸ்லாம்ல வாழ்ந்து, நபியோட சுன்னாவை பின்பற்றி அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த டைம்ல நம்மளால என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அவங்க அப்படி ஃபர்ஸ்ட் மன் ரப்புக் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வாழலை அப்படின்னா அவங்களோட ஆன்சர் எப்படி இருக்கும், ஹா ஹா அல்லா அதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹதீத் ஒரு ஃபுல் ஹதீத், அதை வந்து பெரிய ஹதீத் கோட் பண்ண முடியல. ஸோ அந்த இதை மட்டும் நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு தெரியாது உண்மையை, எனக்கு தெரியாது, லா அதிரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன என்ன கேட்குறாங்களோ அதுக்கு எல்லாமே என்னது, லா அதிரி. நவுதுபில்லா, நம்ம வந்துட்டு அல்லாஹ் இல்லையே நம்மளை பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்மளோட கபரோட டோர்மெண்ட் அந்த இது வந்துட்டு எப்படி இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, தஜ்ஜாலுடைய ட்ரையல் அவனோட ஃபித்னா எப்படி இருக்குமோ அதுக்கு வந்துட்டு நியரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபி வந்து ஒரு ஹதீஸ்ல வந்து சொல்றாங்க. சரியா, இதுதான். ஓகே, ஸோ இன்ஷால்லா அல்லாஹ் நம்மளை வந்து அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து பாதுகாத்து எல்லாருமே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியவங்களா ஆக்கி வைக்கணும் அந்த டைம்ல இன்ஷால்லா. ஐ மீன், ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பீப்புள் வந்து என்னது ரிக்ரெட் பண்ணுவாங்க தெரியுமா, யார் வந்து அல்லாவை ரிமெம்பர் பண்ணலையோ அவங்க கண்டிப்பா அந்த டே ஆஃப் ஜட்மெண்ட்ல அவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு ரிமெம்பர் பண்ணாம ரிக்ரெட் தான் பண்ணுவாங்க அந்த டைம்ல. இப்போ வந்து சொர்க்கவாசிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து என்னது, சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாங்க, சலாமன் சலாமா தான் எல்லா இடத்துலயும். ஸோ அவங்க ஒரே ஒரு விஷயம் அவங்க ரிக்ரெட் பண்றது என்னது, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் நினைவு கூர்ந்திருக்க கூடாதா, இன்னும் கொஞ்சம் ஒபே பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு தான் வந்துட்டு அவங்க வந்து ஒரு இதுல இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் நம்ம ஒரு சில பேர் சொல்லுவாங்க சொர்க்கத்துக்குள்ள போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, சொர்க்கத்துல நம்ம வந்து போனா போதும், அல்லாஹ் நம்மள அங்க விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சொர்க்கத்தோட லெவல்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அந்த டைம்ல அப்படிதான் நம்மளுக்கு சொல்ல தோணும், இன்னும் கொஞ்சம் நினைவு கூர்ந்து இருந்தா நம்மளும் லெவல்ஸ் வந்து ஹையா போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு வெக்கேஷனுக்கு எங்கேயோ நியூசிலாந்து அங்க பாலி அப்படின்னு எங்கேயாவது உங்களுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி தரேன், நீங்க வந்து எக்கனாமில போறீங்களா அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நம்ம கிட்ட வந்து ஆப்ஷன் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ சொர்க்கமே நம்ம வந்து ஏம் பண்றது ஹையா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு தான் வந்து என்ன செய்யணும், ஏம் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த யா லைட்டனி கத்தம்து லி ஹயாத்தி, நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து செஞ்சிருக்க மாட்டேனா, குட் வந்து நான் என்னோட லைஃப்காண்டி நான் செஞ்சிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, ரிக்ரெட் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கு வந்து இந்த ரமலான் அந்த என்ன செய்யணும், இந்த ரமலான் லைக் நம்ம பிஃபோர், இந்த ரமலான் நம்மளுடைய லாஸ்ட் ரமலானா நினைச்சு நம்ம வந்து பண்ணணும். லாஸ்ட் ரமலான் போன வருஷம் இருந்தவங்க ரமலான்ல இருந்தவங்க இந்த வருஷம் வந்துட்டு நான் அடுத்த ரமலான்ல இருக்க மாட்டேன்னு சொல்லி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க அப்படிதானே. எவ்வளவு சின்ன சின்ன 3 நாளைக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் வந்து ஒஃபாத் ஆகுறோம் நம்ம பார்க்க தான் செய்யறோம். என்னோட ஃப்ரெண்ட் 18 இயர்ஸ் தான். ஸோ வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர்ல வந்துட்டு ஷி பாஸ் த வே. ஸோ நேத்து 3 நாள் முன்னாடி என்னோட கொலீக் தான் மல்சால வந்து ஓதுனவங்க. ஸோ அவங்க வந்து என்னாச்சு, டிசம்பர்ல கல்யாணம் அப்படி சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு 3 days பிஃபோர் வந்துட்டு ஷி பாஸ் த வே, டெங்கு ஃபீவர். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு சபபு தான். அல்லாஹ் வந்து எவ்வளவு எழுதியிருக்கான்னு நம்மளுக்கே தெரியாது அப்படிதானே. அடுத்த ரமலானுக்கு இருப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியாது. ஸோ இதை வந்து நம்மளோட லாஸ்ட் ரமலானா நினைச்சு நம்ம வந்து இதை வந்து செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நம்ம ரமலானுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சிருக்கணும். இந்த லெக்சர் இப்பதான் கொடுக்கறதுனால ஸோ நான் இப்போ சொல்றேன், தௌபா. யா ஐயுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. ஸோ வந்து அல்லாஹ் கிட்ட தௌபா கேளுங்க, சின்சியரான ஒரு ரிப்பன்டன்ஸ். என்னெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றும் சொல்ல போறது இல்லை, நீ உங்களுக்கே தெரியும் என்ன என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்துக்குமே என்ன செய்யணும், சின் சின்சியரா வந்துட்டு அல்லாஹ் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் தௌபா கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து கிளென்ஸ் யோர் ஹார்ட்.
இந்த ஹார்ட்ல வந்து எப்பவுமே envy ஹேட் ஜெலஸ் அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள ஒண்ணுமே எந்த ஒரு லெக்சர்ஸ் கேட்டாலும் எந்த ஒரு பயான் கேட்டா கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அஃபெக்டே பண்ணாது அப்படித்தானே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த எல்லாத்தையும் தூக்கி போடணும். யாரு கூடயா நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்களா, கால் பண்ணுங்க இப்பவே. நீங்க கால் பண்ணி உங்க எடுக்கலன்னா வந்துட்டு அது வேற விஷயம். நீங்க கால் பண்ணிட்டீங்க, ஸோ உங்களுக்கு அந்த ஹேட்ரஸ் எல்லாமே போயிட்டு அப்படின்னா நம்ம நம்ம வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெடியூல் எப்படி ஸ்கெடியூல் பண்ணணும். அஹ் உம் ஒரு ஃபேமிலி பாண்டிங்கே இப்போம்லாம் இல்லவே இல்லை அப்படிதானே. ஸோ உங்க ஃபேமிலியோட உட்காந்து வந்து ஒரு ஸ்கெடியூல் பண்ணுங்க. நம்ம இந்த ரமலான்ல மட்டும் தான் உயிரோட இருப்போம், நெக்ஸ்ட் இருக்க மாட்டோம் அப்படின்டா நம்ம வந்து பேசணும். இப்போ நம்மளோட பிளான்ஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா எழுதி கூட வைங்க இன்ஷால்லா. இப்போ வந்து நீங்க அப்படி ஃபேமிலில உட்காந்து பண்ணும்போது உங்க சன்னோ டாட்டரோ நம்ம வந்து இந்த இது செய்வோம் அந்த அமல் செய்வோம், ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 10 ரூபா அட்லீஸ்ட் வந்து டெய்லி நம்ம நாள்ல 30 நாளைக்கும் சதக்கா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது ஒரு ஃபேமிலி பாண்டிங்காவும் இருக்கும். ஒரு ஸ்கெடியூல் போட்டு செய்யறது தான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல ஒரு இந்த ரமலான் வந்து ஒரு பாண்டிங். ஓகேவா, நம்ம வந்து அது வந்து எப்பவுமே வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். இஃப் யூ ஃபெயில் டு பிளான் யூ ஆர் பிளானிங் டு ஃபெயில். எதுவுமே வந்துட்டு ஒரு பிளானே பண்ணாம அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ரமலானும் அப்படியே 30 நாள் அப்படியே ஓடிடும். இதுல வந்து எவ்வளவு ரமலான் வந்து இத்தனை பீப்புள்ஸ் வந்து கலந்துருப்பாங்க. எத்தனை லைக் 30 40 லைக் 10 15 அவ்வளோ ரமலான் இருக்கும். பட் நம்ம ஆனா ஆனா கூட அதுல ஒரு சேஞ்சஸே இல்லை. ரமலான் அப்படின்னா என்னது, ஃபீஸ்டிங் தான், ஃபாஸ்டிங் கிடையாது, ஃபீஸ்டிங். இது சோறு திங்கிறது அது திங்கிறது எல்லாம் சுகர் கிளம்புறது இஃப்தாருக்கு அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால எவ்வளவு பேர் சேஞ்ச் ஆகல. என்னதான் நோன்பு பிடிச்சாலும் அடுத்தது அவங்க என்ன செய்யறாங்க, ரிபாக்கோ அல்லது ஹிஜாப் போடாமையோ அந்த மாதிரி. உம் அந்த ரமலானுக்கு மட்டும் தான் மஸ்ஜிதுக்கு வர்றது. ஸோ அந்த மாதிரி வந்து என்னது அதுதான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்ஷால்லா நம்ம வந்து எல்லாத்தையும் பிளான் போட்டு செய்யணும். அண்ட் அல்லாஹ் வந்து சொல்றான், இந்த லெக்சரை வந்து கேட்டதோட விடாம இன்ஷால்லா يستمعون القول فيتبعون أحسنه. The best of the people are the one who listen and they apply. யார் வந்து கேட்டு அதை வந்து அப்ளை பண்ணாங்களோ அவங்க தான் பெஸ்டான ஒரு பீப்புள் அப்படி சொல்லிட்டு இன்ஷால்லா அல்லாஹ் சொல்றான். ஓகே. ஸோ இந்த ஈமான் வந்து நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் இந்த ஒரு மந்த்ல மட்டும் இல்லாம எல்லா நாள்லயுமே இருக்கணும். ஸோ இந்த சைட்டிங் இந்த ஒரு நம்ம ஹிலால் பார்க்கும்போது மூணை வந்து பார்க்கும்போது இந்த துவா வந்து ஓதுவோம். பட் இது வந்து நாட் ஒன்லி ரமலான்ல மட்டுமே கிடையாது. ஒரு மந்த் ஹிஜ்ராவுடைய மந்த் வரும்போதும் இன்ஷா அல்லாஹ் இதை வந்துட்டு நீங்க வந்து ஓதி கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அதோட மீனிங் ரொம்ப சூப்பரான மீனிங். இந்த துவா வந்து ஹிஸ்னுல் முஸ்லிம் எல்லாத்துலயும் இருக்குது. ஸோ எல்லா ஒரு ஹிஜ்ரா ஒரு மந்த் பிறக்கும் போதும் இதை வந்துட்டு ஓடுறது நல்லது. இதுல வந்து அல்லாஹ் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வச்சிருக்கிறான். நம்மளுடைய மாதத்துல நம்ம அதை வந்து ஃபெயில் அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்துட்டு யூஸே பண்ண மாட்டேங்கிறோம். அதுதான் வந்துட்டு நம்மளோட பெரிய ப்ராப்ளம். ஏன்னா வந்து சொர்க்கத்தோட கதவு திறக்கப்படுது, நரகத்தோட கதவு மூடப்படுது, ஷெய்தான் வந்து செயின் போடப்பட்டுருவான். இப்ப ஷெய்தான் வந்து நம்மளோட நஃப்ஸ் தான் இங்க. ஸோ வந்து ஷெய்தான் வந்து செயின் 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 போட்டு அல்லாஹ் வந்து கட்டி வச்சிருவான். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால நம்ம இந்த மன் காம ரமபான அப்படின்னு சொல்லி மன் சோம ரமபான மன் காம ரமபானன்னு ஒரு ரெண்டு ஹதீத் இருக்குது. யார் வந்து நோன்பு பிடிச்சி ஈமான வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தபிஹ். காம அரசமா காமன அப்படின்னு என்னது, தொழுவுறது, நைட்ல நின்று தொழுவுறது. சாம அப்படின்னா நோன்பு பிடிக்கிறது. யார் வந்து நோன்பு பிடிச்சி தொழுவி நைட் நைட் ப்ரேயர்ஸை வந்து தொழுவி ஈமானோட அண்ட் இஹ்திசாப் அப்படின்னா என்னது, இந்த ரிவார்டா அல்லாஹ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது. யார் அப்படி பண்றாங்களோ அல்லாஹ் வந்து அவங்களோட சீன்ஸ் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்றான். மைனர் சின்ஸ். ஓகே. மேஜர் சின்ஸ்க்கு கண்டிப்பா வந்துட்டு தௌபா வந்து வேணும். அதுக்கு 3 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து நான் அந்த தப்பை இனிமே பண்ண மாட்டேன், அது வந்து அந்த ஆக்ஷனை கிவ் அப் பண்ணணும். ப்ளஸ் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தௌபா பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி 3 ஆக்ஷன் இருந்தால் தான் மேஜர் சீன்ஸ் வந்து மன்னிக்கப்படும். ஸோ மைனர் சீன்ஸ் எல்லாத்தையும் வந்து அல்லாஹ் இன்ஷால்லா மன்னிச்சிருவான். அண்ட் இன்னொன்று, லைலத்துல் கத்ரோட இரவுக்கு நிறைய சிறப்பு இருக்குது அப்படிதானே. லாஸ்ட்ல வெல்கமிங் த ரமலான்லேயே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னதுலாம் அது அந்த சூறாலேயே வந்துட்டு அல்லாஹ் அதோட பேர்லயே ஒரு சூறா இறக்கி இருக்கிறான் அப்படின்னா அதோட வெர்ச்சுஸ் எவ்வளோ இதுவா இருக்கும். 1000 மாசத்துக்கு சிறந்தது, ஏஞ்சல்ஸ் வந்து டிசென்ட் பண்ணுவாங்க, பவுண்டி ஆஃப் அல்லாஹ் அதுல வந்து மெர்சி பவுண்டி எல்லாமே அதுல இருக்குது. பீஸ் அந்த டான் துலூல் ஃபஜ்ர் வரைக்கும் என்னது ஒரு ஒரு பீஸ் இருக்கு. வாயா பார்த்தா கூட போதும், அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்துறோமா இல்லையா அப்படின்றத வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர்ஸ். ஓகே.
ஓகே சிஸ்டர்ஸ், இன்ஷால்லா இதோட என்னோட இதை வந்து நான் கன்க்ளூட் Assalamu பண்ணிக்கிறேன். alaikum. Islamic Studies and Quran online படிக்கணுமா? Join with Al Sayyad Institute of Assalamu alaikum. Islamic Studies and Quran online படிக்கணுமா? Join with Al Sayyad Institute of Excellence. அப்படின்னு ஸ்பெஷல் authentic knowledge qualified tutors affordable feel உங்களோட flexible timingல 1-to-1 and group class ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க ப்ரொவைட் பண்ற கோர்சஸ் 1-to-1 Islamic class, 2-in-1 Tajweed plus Islamic studies, special classes for homemakers or by the Nurania for kids, and classes for hearing judges also, and amazing free classes in the Ramadan Hifz Muraja. ஓகே சிஸ்டர்ஸ், இன்ஷால்லா இதோட என்னோட இதை கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு நீங்கள் இன்ஷால்லா கொடுக்கலாம். வணக்கம் சிஸ்டர்ஸ். இன்ஷால்லா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். பிளஸ் உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து சாட் பாக்ஸ்ல கொடுங்கப்பா இன்ஷால்லா. இன்னும் வேற எந்த டாபிக்ஸ்ல வந்து நம்ம லெக்சர் கண்டக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸோ சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க சாட் பாக்ஸ்ல கொடுங்க இன்ஷால்லா. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். சொல்லுங்க சிஸ்டர். தினம் பயான் இருக்குங்களா இல்ல வாரம் ஒரு முறைங்களா உஸ்தாத்? எஸ், நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். இன்ஷா இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் இருக்குமோ 2 நாளைக்கு முன்னாடி நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரிங்க உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வேற யாருக்கும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. இன்ஷால்லா உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து சாட் பாக்ஸ்ல கொடுப்போம். அதாவது ஒவ்வொரு ரமதான்லயும் நம்ம சொல்றதுதான் அடுத்த ரமதானுக்கு நம்ம இருப்போமான்னு தெரியல. ஆனா அது வந்து வாயால மட்டும் சொல்லாம உள்ளத்தால உணரணும். அடுத்த ரமதானுக்கு நம்ம ஒருவேளை இல்லைன்னா நம்ம வந்து நாளைக்கு அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு தகுதியா நம்ம இருப்போமா? நாளைக்கு அல்லாஹ் முன்னாடி போய் நின்று நம்ம எதை வச்சு நம்ம சொர்க்கத்துல நம்ம கேட்போம்? சொர்க்கத்தை தாவலான்னா அவன் தந்துட மாட்டான். அந்த சொர்க்கத்தை வாங்குறதுக்காக தானே இந்த துணியா காமிச்சிருக்கான். அப்போ எதை வச்சு நம்ம அல்லாட்ட கேட்போம்? நான் என்ன குச்சி வச்சுட்டு அல்லாஹ் முன்னாடி போய் நிப்பேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மள வந்து நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம். அதுக்கு இந்த ரமதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ரமதான்ல வந்து சஹர் நம்ம அதை செய்யலாம், இஃப்தாருக்கு இதை செய்யலாம், இதை மட்டுமே நம்ம வந்து ரெடி பண்ணக்கூடாது. வறுமைக்காக நீங்க என்ன ரெடி பண்ண போறீங்க அப்படின்றத யோசிங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷால்லா அதிகமான குரான்கள் ஓதுங்க. ஏன்னா ரமதான் அப்படின்னாவே என்னது குரான் தான். சோ அதிகமான குரான்கள் ஓதுங்க, அதிகமான தான தர்மங்கள் செய்யுங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, சிறந்த தர்மம் அப்படின்றது என்னது ரமதான்ல செய்யக்கூடிய தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஜகாத்கள் கூட என்ன பண்றாங்க, ரமதான்ல கொடுக்குறாங்க. சோ இன்ஷால்லா இந்த ரமதான நம்மளுடைய கடைசி ரமதானா நினைச்சு இதோடைய முழு பாக்கியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கான நியத்தை வச்சு நிறைய நற்காரியங்கள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இன்ஸ்டியூட்காக நிறைய துவா செய்யுங்க. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வேற எதுவும் கொஸ்டின் இருந்தா நீங்க அந்த குரூப்லயும் கேட்கலாம் சிஸ்டர்ஸ் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك وأتوب إليك. நான் மீட்டிங் எண்ட் பண்றேமா?